வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஃபால்ஸ் இல்லை, ஏதோ ஒரு ஓடத் தண்ணி ஓரமாக குட்டையில் மிதங்குற மாதிரி ஒரு இடம் இருக்கா. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் தெரியுங்களா? பல நாடுகள் பல நாடுகள்ன்ற பாருங்க, பல மலைகள், பல ஆறுகளை தாண்டி, பல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அதாவது இந்த ட்ரெக்கிங், வெறித்தனமான முரட்டுத்தனமான ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி பல பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பருவதமலை, அந்த மலை, இந்த மலைன்ற மாதிரி எவ்வளவோ மலையை அங்கே வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மலையை நீங்கள் கிராஸ் பண்ணி அந்த மலையோட டாப்பில் போய் நீங்கள் உட்காந்தா தான் தெரியும், அடடா ஏதோ ஒன்றத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லுவார், அரையன் 305 கடவுளில் ஏறி போய் ஒரு மலை உச்சியில் தனியாக போய் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த மலை உச்சியில் போய் நான் உட்காந்தேன். ஸோ இந்த மலை உச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கோதையார் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அந்த கோதையாரிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கீரிப்பாறை அப்படின்ற மாதிரி ஒரு மலைவாசிகள் வாழக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல கிராமம் இருக்கும். அந்த கீரிப்பாறையிலேருந்து ரைட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கரும்பாறை அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்க. இதுதான் அந்த கரும்பாறை. இப்போ நான் போய் இருக்கிறது வந்து கரும்பாறை. இன்னும் மலையோட உச்சிக்கு நான் போகல. இப்போ தான் கீழே அந்த காட்டுப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும், என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பகிர போகிறேன் நண்பர்களே. அதாவது இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் வருங்க இந்த இடம். நாகர்கோயிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான். நாகர்கோயில் சிட்டியிலேருந்து கீரிப்பாறைக்கு போனோன்னா ரெகுலராக பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் கீரிப்பாறை வந்துட்டீங்கன்னு வைங்களேன். கீரிப்பாறையிலேருந்து 2 மலை பிரியும். ஒன்று கீரிப்பாறை மலை, இன்னொன்று வந்து இந்த பிளாக் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பாறை அப்படின்ற ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துக்கு ரைட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி ஒரு ரோடு போவாங்க. அது வந்து ப்ராப்பராக போட்ட ரோடு கிடையாது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் போட்ட ரோடும் அது. அந்த கன்றாவியில் இருக்கும். அதனால் ஜீப்பு இந்த மாதிரி 4 வீல் டிரைவ் தான் போவோம். உங்களோட வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி போகும்போதே அந்த ரோட்டில் பண்ணுற பயணமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ ஸ்லோவாக தான் போனோம். அந்தளவுக்கு ரோடு வந்து கொஞ்சம் மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இதோ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போகும்போது நடுவில் ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அந்த நீர்வீழ்ச்சியில் பெருசாக நீர் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் நம்பி கிட்ட போய் ஒன்றுமே இல்லைன்னு இறங்கி பார்த்தா தான் தெரியுது, கழுத்து வரைக்கும் ஆழமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு நீர்வீழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட நண்பர்களோட போனனால இப்படி ஒரு அற்புதமான இடத்த என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம். இது வந்து ஒரு ரெகுலரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது. அதனால் இந்த உள்ளூர் தெரிஞ்ச ஒரு சில ஆட்களை நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா என்றைக்குமே சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இதோட பாதை, இதோட வழிகள், இந்த டாப்புக்கு எப்படி போகணும் அப்படின்ற ரூட்டெல்லாம் ஏன் கூட உள்ளூர்வாசி ஒருத்தர் வந்தார். அவர் தான் எங்களை கைட் பண்ணி கூட்டின்னு போனார். அதனால தான் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது ரூட்டை கண்டுபிடிச்சி திரும்பி வரத்துக்கும் கூட. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காட்டு விலங்குகளை நான் பார்த்தேன். ஒரு சில இடத்துல யானைகளை பார்த்தேன். கொஞ்சம் மிரண்டுட்டோம். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் பார்த்தோம். ரொம்ப பக்கத்துலலாம் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கரடி வந்து போகும்னு சொன்னாங்க, சிறுத்தைகள் வந்து போகும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து யானையை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மான்கள், முயல்கள் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஏன்னா நாங்கள் போனது வந்து இந்த மாதிரி பகல் நேரத்தில் அப்படின்றனால பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சில ஆட்கள் வந்து ரெகுலராக நடந்து போயிட்டு வர இடம் அப்படின்றனால மிருகங்கள் அவ்வளோ தென்படலை. ஆனால் 6 மணிக்கு மேலே அந்த இடத்துல வரும் அப்படின்றன்னு சொன்னனால எங்களை 5 மணிக்கு கீழே இறங்குங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு இந்த மலையோட டாப்பில் போய், டாப்புன்னு சொல்ல முடியாது, இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் டாப்பு. இப்போதைக்கு நாங்கள் சுற்றி 4-5 இடத்த பார்க்குற அளவுக்கு ஒரு விஷுவலாக தெரிஞ்ச இடம் இது ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஜீப் இதுக்கு மேலே போகாதுங்க. இதுக்கு மேலே நாங்கள் இந்த புல்லுக்கு நடுவில் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு நடந்து போய் ஒரு மணி நேரம் நாங்கள் நடக்க வேண்டியதாக இருந்தது. 1 மணி நேரம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். ட்ரெக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹில் டாப்பில் போய் உட்கார்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போய் உட்கார்ந்த உடனே எவ்வளோ அற்புதமான காட்சி தெரியுங்களா? அதை வந்து என்னால் சொல்லால் விளக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் அவ்வளோ பெருசாக நான் காமிக்க முடியாது. நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து இன்னும் நான் ஹில் டாப்புக்கு போகல. ஸோ நடுவிலே நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற இடம் தான். ஆனால் நான் நடந்து போன பாதை இதுதான். எங்கேயா பாதையை காணோம், ஒரே புல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புல்லுக்கு நடுவில் தாங்க நடந்து போனோம். நாங்களே ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுவோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அற்புதமான ட்ரெக்கிங் போகிற ஒரு நல்ல இடம் எதுனா நாகர்கோயில் சைடில் இந்த ஒரு இடத்த நான் சொல்லுவேன். அதனால் உங்களுக்கு ட்ரெக்கிங் போகணும், வித்தியாசமான இடத்துக்கு ட்ரெக்கிங் போனோங்க. கொஞ்சம் இந்த காட்டு சைடில் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கணும், பாறைகளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஒரு தில்லான ஆளாக இருந்தால், அதாவது நம்ம நாய் சேர்க்குற மாதிரி தில்லான ஆளாக இருந்தால் நீங்கள் இறங்கி இந்த இடத்துல போய் நடந்து போங்க. ஆனால் ரிட்டன் ஆகிறது ஒரு 4-4:30 அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே சீக்கிரமாக இருட்டிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த கீரிப்பாறையில் இருக்கக்கூடிய கரும்பாறையை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.